தபோர் மலை அனுபவம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். தபோர் மலை அனுபவம். தாபோர் மலை அனுபவம் இயேசுவின் உருமாற்றம் அல்லது இயேசுவின் தோற்றமாற்றம். இங்கே இயேசுவின் ஆடை பேரொளி வீசுகிறது. இரண்டாவது, தந்தையின் குரல் ஒளி ஒலிக்கிறது. மூன்றாவது, சீருடைய பேச்சொலி அங்கே முழங்குகிறது. ஒரு ஒளி, இரண்டு ஒளி. ஒன்று, இயேசுவின் ஆடையின் பேரொளி. அவருக்கு முன்பதாக மலை மீது ஏறி ஜெபிக்கின்ற பொழுது அவருக்கு முன்பதாக பேதுரு, ராயப்பர், சின்னப்பர், அழுப்பர்னு சொல்வார்களே, அந்த 3 சிறுகளுக்கு முன்பதாக என்ன நடக்கிறது? ஆண்டவர் உருமாற்றம் அடைகிறார். அவர் கடவுள் ஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது எப்படி இருப்பார் என்பதை ஒரு சின்ன சாம்பிள் தான் காமிச்சார். அதையே அவங்களால தாங்க முடியல. அது மகிமையினுடைய அடையாளமாக இருக்கிறது. தபோர் மலை அனுபவம் மகிமையின் அனுபவம். நீங்கள் நானும் கடவுளுக்கு உன்னதமாய் உத்தமமாய் ஊழியம் செய்தால், யோவான் 12:26 வாசிப்பது போல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் தந்தையை மகிமைப்படுத்துவார். அந்த மகிமையை நமக்கும் கொடுப்பார். அதே தபோர் மலை அனுபவம் நம்மையும் சூழ்ந்து கொள்ளும். இரண்டாவது, தந்தையின் குரலொலி. ஆண்டவர் சான்று பகருகிறார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். இயேசுவின் ஆடை பேரொளி வீசுவது மகிமைக்கு அடையாளமாக இருக்கிறது. தந்தையின் குரலொலி, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள், இவர் நான் பொய்ப்பாக இருக்கிறேன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் சொல்கிற வார்த்தை கடவுள் தன் மகனை குறித்து சான்று பகர்கிறார். நீங்கள் நானும் கடவுளுக்கு பிரமாணிக்காய் வாழுகின்ற பொழுது இவன் என் மகன், இவன் மகன் என்று சொல்லி கடவுள் நம்மை குறித்து சான்று பகருவார். மூன்றாவது, சீடருடைய பேச்சொலி. ஆண்டவரே, 2 பேர் வந்துட்டாங்க, எலியா இந்த பக்கத்து மோசே. நான் நமக்கு கொண்டோம், அவருக்கு கொண்டோம், உமக்கு கொண்டோம், எலியா கொண்டோம், மோசை கொண்டு ஒரு கூடாரம் வச்சு இங்கேயே இருந்துடலாமேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க. அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அது என்ன உண்மை? ஏன் எலியாவும் ஏன் மோசை வந்தனாக்கா, எலியா இறைவாக்குகள் அடையாளம், மோசே திருச்சட்டத்துக்கு அடையாளம். நான் இந்த உலகத்துக்கு திருச்சட்டத்தை இறைவாக்களை அழிக்க வரல, அதை எனக்குள் நிறைவேற்ற வந்தேன் என்பதை சொல்லும்படியாகத்தான் அந்த காட்சி அங்கே கொடுக்கப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரை திருச்சட்டப்படி வாழுகின்ற பொழுது ஆண்டவருக்குள் புதிய வாழ்வை நாம் நிறைவேறச் செய்கிற பிள்ளைகளாய் மாற முடியும். ஆக இத்தகைய தபோர் மலை அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.